ஓகே, டே 4 வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரீசெட்டு. ஓகே, ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஒரு பேசிக்கான ஃபீச்சர் இந்த பிளானில். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஒரு நோயில் பாதிக்கப்படுறோம், அதுக்கு ஒரு மெடிக்கல் பில் வருது. அந்த மெடிக்கல் பில்லில் உங்களோட 100% சம் அஷ்யூர்ட், எக்ஸாம்பிள் 5 lakhs இருக்குன்னா 5 lakhஸும் காலி ஆகிடுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது மறுபடியும் என்ன ஆகும்னா 5 lakhs ரீஸ்டோர் ஆகிரும். ஓகே, அது ரீஸ்டோர் வந்து எத்தனை டைம்ஸ் ஆகும் அப்படிங்கிறது அன்லிமிட்டட். எத்தனை டைம்னாலும், ஒரே நோயினாலும் பரவாயில்ல, வேறு நோயினாலும் பரவாயில்ல, ரீஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இதான் வந்து ரீசெட் வந்து ஒர்க் ஆகிறது. இப்போ இந்த ரீசெட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் 5 lakhs எடுத்துருக்கீங்க, 6 lakhs உங்களுக்கு வந்து பில் வந்துருச்சு. ஆனால் 5 lakhs தான் பே பண்ணுவாங்க, மீதி 1 lakhs நீங்கள் தான் கையிலேருந்து தான் போடணும். ஓகே, திருப்பி நெக்ஸ்ட் டைம் போகிறீங்க, திருப்பி ஒரு 5 lakhs பில் வருது, அகெயின் 5 lakhs தான் பே பண்ணுவாங்க, திருப்பி 1 lakhs நீங்கள் கையிலேருந்து போடணும். ஓகே, அப்போது இதிலேருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா, பவர் பூஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பவர் பூஸ்டர் ஆப்ஷனில் இந்த வருஷம் நீங்கள் வந்து சம் அஷ்யூர்டு 15 lakhs இருக்குதுன்னா, நெக்ஸ்ட் இயர் 100% 30 lakhs மாறிடும். அதுக்கப்புறம் அது 45 lakhs மாறிடும். ஒவ்வொரு வருஷமும் உங்களோட சம் அஷ்யூர்டு பேசிக் சம் அஷ்யூர்ட்லேருந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். அந்த பிளான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அந்த டைமில் உங்கள் ஃபேமிலியில் உள்ள யாருக்காவது சிக்னஸ் வந்து ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணும்போது இந்த மாதிரி சம் அஷ்யூர்ட் தாண்டி போகும்போது பவர் பூஸ்டர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்படி தான் வந்து ஒரு ரீசெட் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, முன்னாடி பழைய பாலிசிலாம் பார்த்தீங்கன்னா ரீசெட் பாலிசி எப்படி இருக்குன்னா, ஒரு வாட்டி ஒரு டைம் தான் வந்து ரீசெட் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து ரீசெட் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி ஒரு வாட்டி ஒரு இல்னஸுக்கு ரீசெட் பண்ணாங்கன்னா, திருப்பி அதே இல்னஸ் வந்து அது ரீசெட் பண்ண மாட்டாங்க, டிஃப்ரெண்ட் இல்னஸ் தான் வந்து ரீசெட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இந்த பாலிசியில் அப்படி கிடையாது. எத்தனை டைம்னாலும் ரீசெட் பண்ணிக்கலாம், வேறு டிசீஸ்க்கு பண்ணிக்கலாம், சேம் டிசீஸ்க்கு பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து குமுலேட்டிவ் போனஸ். இது எல்லா இன்சூரன்ஸுமே காமனாக இருக்கும். நீங்கள் கிளைமே போகல அப்படின்னா உங்களுக்கு வந்து 20% என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஆட் ஆகிட்டே இருக்கும். இன்னும் 15 lakhs உங்களோட சம் அஷ்யூர்ட்னா அதில் 20% கால்குலேட் பண்ணி அதை ஆட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் அதை கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆட் ஆகிட்டே இருக்கும். இது நார்மல் பாலிசி. மற்ற பாலிசி எப்படி இருக்குன்னா, குமுலேட்டிவ் போனஸ் வந்து ஒன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களோட பேசிக் சம் அஷ்யூர்டுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிடும். ஆனால் இந்த பாலிசி அப்படி கிடையாது. நீங்கள் கிளைம் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி, அது அந்த குமுலேட்டிவ் போனஸ் வந்து அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு சர்வோகசி அண்ட் ஊசைட் டோனார் கவரேஜ். இது நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறது, மெட்டர்னிட்டி ஃபீல்டில் வரும். இப்போ யாராவது உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க, 8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து எக்கு சரியாக ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா அந்த எக்கை வந்து இன்னொரு ஒரு நல்ல ஹெல்த்தி டோனர்ட்டேருந்து எடுப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு எடுக்கும்போது அவங்களுக்கு பண்ணுற அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸையும் நம்ம உங்களோட மெடிக்கல் ஹெல்த் இன்சூரன்ஸ்லேயே கவர் பண்ணிக்கலாங்கிறது தான் சர்வோகசி அண்ட் ஊசைட் டோனர் கவரேஜ். நெக்ஸ்ட்டு பேட்ரியாட்டிக் சர்ஜரி அப்படின்னா உடம்போட வெயிட்டு, ஓகே, பாடி வெயிட்டு குறைக்கிறது. என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டொமக்கோட சைஸை வந்து சர்ஜரி பண்ணி ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி இதை தான் பேட்ரியாட்டிக் சர்ஜரின்னு சொல்லுவோம். இதுவும் என்ன ஆகும்னா இன்பில்ட்டாகவே இந்த பிளானில் வந்து வந்துடும். ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணும், பிஎம்ஐ வந்து 40க்கு மேலே போனால் மட்டும்தான் இந்த சர்ஜரி பண்ணும்போது நம்மளுக்கு கிளைம் கிடைக்கும். இல்லை 35 மேலே இருக்குது அப்படின்னா ப்ளஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் லைக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஹார்ட் ப்ராப்ளம், இந்த டயபெட்டிஸ், இந்த மாதிரி இருந்தால் அதை கவர் பண்ணிக்கலாம். இதுவும் சம் அஷ்யூர்ட் பார்த்தீங்கன்னா 10 lakhs அப்படின்னா 10 lakhs வரைக்குமே இந்த பேட்ரியாட்டிக் சர்ஜரிக்கு வந்து கிளைம் பண்ண முடியும். அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து 2 to 4 years இருக்கும். அடுத்தது வெல்னஸ் ப்ரோக்ராம். இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.